CKYC அப்படின்னு நான் கேட்குறீங்களா? சென்ட்ரல் நோ யுவர் கஸ்டமர். ஸோ இதுதாங்க அது. இது என்னன்னு கேட்குறீங்களா? சாரி டென்ஷன் ஆகாதீங்க. ஸோ CKYC அப்படின்னா பேங்க் சம்மந்தப்பட்ட விஷயம் தாங்க. இப்போ பேங்க்ல என்ன பண்ணுவாங்கன்னா அடிக்கடி ஃபோன் வரும். எதுக்கு வரும்? உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு KYC அப்டேட் பண்ணுங்க, KYC அப்டேட் பண்ணுங்க, KYC அப்டேட் பண்ணுன்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை 2-3 தடவை கால் பண்ணி கால் எடுத்துருவானுங்க. என் அம்மாக்கெல்லாம் 3 தடவை வர சொல்லியிருக்காங்க. அதனால இந்த KYC அப்டேட் பண்றதுக்கு தான் CKYCன்னு ஒன்று வந்திருக்குங்க. ஃபர்ஸ்ட் KYCன்னு என்னன்னு பார்த்தரலாம். ஸோ நோ யுவர் கஸ்டமர். ஸோ என்னன்னா உங்களுடைய ஆதார், உங்களுடைய பேன், உங்க போட்டோ, உங்க சிக்னேச்சர் இதெல்லாம் உங்களுடைய அக்கௌண்ட்ல கரண்ட்ல வச்சுட்டு இருக்கணும், அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்க ஏதாவது அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிருக்கீங்களா, ஃபோன் சேஞ்ச் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா நோட்டிஃபை பண்றதுக்காக தான் KYC அப்டேட் பண்ணுங்க, KYC அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. சரிங்களா? ஸோ இப்படி ஒவ்வொரு தடவையும் இந்த டாக்குமெண்ட்டை கொண்டு போய் நம்ம பேங்க்ல கொடுத்து அவங்க அந்த ஒவ்வொரு டாக்குமெண்ட்டையும் நம்ம சைன் பண்ணணும். ஒரு ஜெராக்ஸ் பண்ணி சைன் பண்ணி அதை கொடுத்து அப்டேட் பண்ணி ஒரு வாரம் கழிச்சுவாங்க, அப்டேட் ஆகுதான்னு பார்த்துட்டு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட தலைவலி இருக்குங்க. இந்த தலைவலியை கிளியர் பண்றதுக்கு தான் CKYCன்னு ஒரு வந்துருக்கு. இந்த CKYC என்னன்னா, ஸோ நம்ம ஒரே ஒரு தடவை நம்மளுடைய ஆதார், நம்மளுடைய பேன், போட்டோ, சிக்னேச்சர் அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 14 டிஜிட் நம்பர் கிடைக்கும். சரிங்களா? அந்த 14 டிஜிட் நம்பரை கொண்டு போய் இந்த மாதிரி KYC அப்டேட் பண்றப்போ கொடுங்கன்னு சொல்லி கேட்கறாங்களா, பேங்க் கொடுத்துட்டா போதும். அந்த 14 டிஜிட் கொடுத்துட்டா போதும், ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய அந்த இது பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆயிருக்கு. அதனால இந்த CKYC பார்த்தீங்கன்னா எல்லாரும் அப்டேட் பண்ணுங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது எங்க பண்ணணும் அப்படின்னா பேங்க்ல தான், நாமளே பண்ண முடியாது. இந்த பேங்க்ல போங்க, இந்த மாதிரி நான் CKYC அப்டேட் பண்ணணும்னு சொல்லுங்க. அங்கே ஒரு ஃபார்ம் தருவாங்க, ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. அதுக்கு பின்னாடி இந்த ஆதார், பேன், போட்டோ, சிக்னேச்சர் இதெல்லாம் அட்டாச் பண்ணி ஒரு தடவை கொடுத்துட்டீங்கன்னா போதும், லைஃப் டைம் இந்த CKYC நம்பர் 14 டிஜிட் நம்பரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க நினைக்கலாம் நம்மளுடைய பர்சனல் டேட்டாவுக்கு எப்படி இங்க CKYC ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்கு. அந்த டிபார்ட்மெண்ட் பேர் சொல்ற பாருங்க, சென்ட்ரல் ரெஜிஸ்ட்ரி ஆஃப் செக்யூரிட்டிசேஷன், அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இந்தியா. அப்பா எவ்வளவு பெருசு! இது முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் உருவாக்குன ஒரு டிபார்ட்மெண்ட் தான். அவங்க தான் நம்ம டேட்டா பேஸா ரொம்ப செக்யூரா வச்சுக்க போறாங்க. அதனால பயப்படாமன்னா ஸோ CKYC வந்து அப்டேட் பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தா CKYC ஃபார்ம் ஃபில் பண்ண தெரிஞ்சுக்க விருப்பம் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதை பத்தி நான் உங்களுக்கு டீட்டெயில் கொடுக்குறேன். இந்த மாதிரி ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான வீடியோ வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்றேன். பாய்.